MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இலங்கை அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஒரு நபர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்வச்சு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியினுடைய நோக்கங்கள், இந்த முடிவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் எப்படிப்பட்ட வாத பிரதிவாதங்களை உருவாக்கி இருக்கிறது என்பது குறித்தும் தான் நாங்கள் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இலங்கையினுடைய அதிபர் தேர்தலில் ஒரு வழியாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு இலங்கையினுடைய புதிய அதிபராக, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இலங்கையினுடைய 9வது அதிபராக மாறி இருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். எனவே இந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவு இறுதியில் நனவாகி உள்ளது. கனவை நனவாக்க இந்த நிலத்திற்கு புதிய தொடக்கம் தேவைப்படுகிறது. சிங்களர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்கள் ஆகியோட ஒற்றுமை புதிய யுகத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் மறுமலர்ச்சி தோன்றும். வாருங்கள் எல்லோரும் இதற்காக கைகோர்ப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. இலங்கையினுடைய அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. உங்களுக்கு 3 ஓட்டுகள் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்கள் வாக்களிக்கலாம். அப்படியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது தொடர்ந்து முன்னிலையில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்க தான். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் யார் 50% மேலே அதிகமாக வாக்கெடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்படுவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிபராகவும் மாறுவாங்க. இந்த முறை இலங்கையில் யாருமே 50% அதிகமாக வாக்குகளை பெறவே இல்லை. அப்படி யாருமே 50% மேலே வாக்குகளை பெறாததன் காரணமாக 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க யார், செகண்ட் ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்துருக்குறாங்க. அதில் தான் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகிச்சிருக்கிறாரு. முன்னிலை வகித்த அனுரகுமார திசாநாயக்க 42.31% வாக்குகள் பெற்றிருந்தார். அதே போல் 2வது இடத்துல யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசா இருந்தார். அவர் 32.76 வாக்குகள் பெற்றிருந்தார். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கு 17.27 வாக்கு சதவீதம் பதிவாகி இருந்துச்சு. இலங்கையினுடைய அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே இது போன்று நடந்ததே கிடையாது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபருமே 50% வாக்குகளை அதிகமாக பெறலை. அதன் காரணமாகத்தான் 2ஆம் கட்டம் யார் அப்படிங்கிறத பார்த்து அவர்களில் இருந்து ஒருவரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் அறிந்தோர். அதாவது இது எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போது அதிகமாக யார் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, அனுரகுமார திசாநாயக்க 42% வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, சஜித் பிரேமதாசா. அப்போ இவங்க 2 பேருக்கும் தான் இடையில போட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. மற்ற பேர் எல்லாருமே நீக்கப்படுவாங்க. இப்படி நீக்கப்பட்டாங்க இல்லையா, இந்த நீக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய செகண்ட் சாய்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த செகண்ட் சாய்ஸில் யார் அதிகமாக இருக்கிறாங்க, சஜித் பிரேமதாசாவா இல்லைனா குமார திசாநாயக்காவா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கப்பட்டதில் தான் அனுரகுமார திசாநாயக்கா அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. எப்போதுமே இலங்கையில் எந்த அதிபர் மாறினாலும் கூட அந்த நிர்வாகம் மாறினாலோ அல்லது பவர் மாறினாலோ தமிழ்நாட்டுக்கு நேரடியாக பலவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பெருசாக தாக்கம் ஏற்படுத்தினது கிடையாது. ஆனால் இலங்கையில் யார் இருக்கிறாங்க, என்ன ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியாக அங்கும் இங்கும் மிக முக்கியமான இடங்கள்ல எதிரொலிக்கத்தான் செய்யும். அனுரகுமார திசாநாயக்கவருடைய இந்த மக்கள் சக்தி கட்சி இருக்குது பார்த்தீங்களா, தேசிய மக்கள் சக்தி கட்சி, இந்த கட்சி அடிப்படையில் ஒரு பௌத்தத்தை சார்ந்த ஒரு கட்சி, ஒரு பௌத்த பேரினவாத கட்சி அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலங்கையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் தான்.
அந்த பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு கட்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய வியப்பு ஒன்றும் கிடையாது. எப்படி இப்போ இந்தியாவில் வந்து அல்லது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு எல்லோருமே சொல்லிக் கொள்கிறார்கள். ஏன்னா இங்கே பெரும்பான்மை மதமாக இந்து மதம் அப்படிங்கிறது இருக்கும்போது நாங்கள் உங்களின் பாதுகாவலர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய கட்சியை தான் மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியும் வந்து மக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலங்கையில் வந்து உருவான இந்த மக்கள் விடுதலை முன்னணி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, இந்த மக்கள் விடுதலை முன்னணி அப்படிங்கிறது அடிப்படையில் இடதுசாரி சிந்தனைகளையும் மார்க்சிய சிந்தனைகளையும் உள்வாங்கிய ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. இலங்கையில் இடதுசாரிகளின் கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1935 துவங்குகிறது. அந்த ஆண்டு காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லங்கா சமநிலை சமூக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தோன்றுகிறது. அந்த கட்சி தான் முதல்ல அந்த மண்ணில் தோன்றின ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அந்த கட்சியும் இரண்டாக பிளவுபட்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவான அந்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அவர்களுக்குள்ளும் ஒரு கருத்து முரண்கள், கருத்து மோதல்கள் உருவாகிறது. அதன் பிறகு ஏற்பட்ட சோவியத் மற்றும் சீனாவில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக அந்த கட்சியும் வந்து உடைகிறது. 1964 ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இந்த கட்சியானது மீண்டும் வந்து பிளவுறுகிறது, மீண்டும் இரண்டாக வந்து பிளவுறுகிறது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியின் போது கம்யூனிஸ்ட் கட்சி பல பேர் அரசுக்கு ஆதரவாக நின்றாங்க. அதனால் அந்த கட்சி வந்து ரெண்டாக உடைந்தது. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட குடும்பத்தினுடைய பின்னணியைச் சேர்ந்தவர்களான ரோஹண விஜய் வீரா நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு இந்த கட்சியை எந்த பேர்ல இருக்கிறோ அந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். 80களின் இறுதியில இந்திய ராணுவம் இலங்கையில் கால் பதித்ததற்கு எதிராகவும் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் அந்த காலகட்டங்களில் மக்கள் விடுதலை முன்னணி பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்தது. இந்த சமயத்தில் தான் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மிக அழகிய ஒரு நகரமாக வர்ணிக்கப்படக்கூடிய அனுராதபுரத்தில் வந்து பிறந்தவர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியின் மகனாகத்தான் இவர் வந்து பிறக்கிறார். இங்கே இருந்து தான் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது துவங்குகிறது. 90களுக்கு பிறகுதான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி அப்படிங்கிற அமைப்பு முழுமையாக ஆயுத போராட்டங்களை மறுதளித்து விட்டு ஜனநாயக பாதையில் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படின்னு களத்துக்கு வராங்க. அந்த நேரத்தில் தான் அனுரகுமார திசாநாயக்காவும் இந்த மாணவர் அமைப்பின் மூலமாக இந்த கட்சிக்குள்ளே வந்து பல விதமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 1995 சோசலிச மாணவர் அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்படுகிறார் அனுரகுமார திசாநாயக்க. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மத்திய குழுவிலும் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கிறது. அதன் பிறகு படிப்படியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோவில் வந்து இடம்பெறுகிறார் அனுரகுமார திசாநாயக்க. படிப்படியாக அப்படியே வந்து 2000 அந்த நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அப்படியே படிப்படியாக முன்னேறிய அவர் 2014 அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தார். சரி, கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்தவர் எப்படி நாட்டுக்கு தலைமையேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த தேர்தலில் முக்கியமாக முன்வைத்த ஒரு முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேர் முன்வச்ச ஒரு முழக்கம் தான். அதுதான் வந்து அங்கே அவர் முன்வச்சார். மாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த இலங்கை தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த மக்களிடம் முன்வைத்த ஒரு முழக்கமாக இருந்துச்சு. மாற்றம், சேஞ்ச், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இலங்கையை ஆட்சி செய்த கட்சிகளின் மீது மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையை இந்த அரசை ஆண்ட இந்த கட்சிகள் வந்து ஏமாற்றம் விளையும் விதமாக நடந்து கொண்டார்கள். எனவே மக்களை ஏமாத்திட்டாங்க. இதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல அடிப்படை மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படை மாற்றத்திற்கு நான் வித்திடுவேன், எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தலில் தன்னுடைய பிரச்சார முழக்கமாக முன்வச்சிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க. அதன் பலனாகத்தான் இன்றைக்கு ஆட்சியும் பிடித்திருக்கிறார்னு சொல்கிறாங்க தேர்தல் பார்வையாளர்கள். இந்தியா முன்வைத்த 13வது சட்ட திருத்தத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஆதரிச்சாங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆனால் அந்த 13 சட்ட திருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து ஒற்றை இலங்கை தான் வந்து ஒரே தீர்வு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இலங்கை முழுக்க ஒரே இலங்கை, ஒற்றை இலங்கை அப்படிங்கிறத வந்து முன் வச்சு பேசினாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னு வெளியில் சொல்லிக்கிட்டாலுமே கூட பௌத்தத்தையும் இந்த நம்முடைய ஒரே மதம் பௌத்த மதம் தான் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அது தெரிகிறது.
ஒரு பக்கம் இடதுசாரி கட்சி தன்னை அறிவித்து கொண்டாலும் இன்னொரு பக்கம் சிங்கள பேரினவாத தேசிய கட்சியாகத்தான் தன்னை வந்து அறிவித்துக் கொள்கிறது. செயல்பாடு ரீதியாக வெளியில் தெரிகிறது இந்த கட்சி. மேலும் பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவித்த ஒரு கட்சியும் இந்த கட்சி தான். இது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகளுக்கு எதிராக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இவங்ககிட்ட பேசலாம் கூடாது, பதிலடி தான் கொடுக்கணும், இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சி தான். இந்த விவகாரங்களெல்லாம் தெரிஞ்சு தான் இவர் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்ட இந்தியா தன்னுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களை வந்து பயன்படுத்தி இவரை இந்தியாவுக்கு முன்கூட்டியே கூட்டிகிட்டு வந்து விருந்து வச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்தியா. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, எப்படி இலங்கையில் ஒரு இடதுசாரி பௌத்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்குதோ அதே மாதிரி தான் சீனாவிலையும் ஒரு இடதுசாரி பௌத்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது. எனவே ரெண்டு நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த பேரினவாத அரசுகள் தான் வந்து ஆட்சியில் இருக்குது. ரெண்டு பேருக்குமே இருக்கிற நட்புறவு அப்படிங்கிறது இனிமேல் வந்து ரொம்ப அதிகமாக போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதன் காரணமாக யாருக்கு நடுவில் தலைவலி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிச்சயமாக தலைவலி வந்து உருவாகும். ஏற்கனவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய ரிஃப்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்பப்போ. ஆனால் இந்தியா வந்து இலங்கையை ஒரு நட்புறனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் யாரும் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு அவருக்கு வந்து ஒரு விருந்தளித்து அவரிடம் பேசி இருக்கிறது இந்தியா அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்ன நடந்தாலும் இந்தியாவில், அதுவும் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டு மீனவர்கள், இந்தியா மொழியில் சொல்லணும்னா இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கையில் வந்து இலங்கை அரசால் வந்து மிக மோசமான முறையில் கொலை செய்யப்படுவதும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதும் அப்படிங்கிற போக்கு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது போன்ற போக்குகளுக்கு இது முடிவு கட்டுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இலங்கை அதிபர் தேர்தலுடைய முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.